ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ இந்த போத்தமிழ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகு 7 இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சான்றோர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாரதிதாசன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சொல்கிறது நம்ம பாரதிதாசன் ஆகட்டும், கண்ணதாசன் ஆகட்டும், அப்புறம் காயிதே மில்லத் ஆகட்டும், ஸோ இவங்களாம் டிகேசி, இந்த மாதிரி நிறைய வந்து தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் தாராபாரதி, முடியரசன், ஸோ இப்போ கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் கீவா ஜெகநாதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீவா ஜெகநாதரை பற்றி ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்சிஆர்டிலேருந்து என்ன கேட்கலாம், அவுட் சோர்ஸ்லேருந்தும் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று சொல்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னன்றதை பார்த்துலாமா? ஸோ அழகாக பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பிடிஎஃப் குரூப்பில், கிளாஸ் பிடிஎஃப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஓகே. ஸோ அழகு 7 தமிழ் சான்றோர் கீவா ஜெகநாதன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீவா ஜெகநாதன் என்ன, இதோட அப்ரிவேஷன் கூட கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? இப்போ கீவா ஜெகநாதன் படிக்கிறோம். கீவா ஜெகநாதன் எதை குறிக்குது? ஓகேவா? ஸோ அப்போ அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். அதான் பாருங்க, கி வா ஜெகநாதன். சரியா? இதனுடைய எக்ஸ்பென்ஷன் தான் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அப்படின்றதான் அவருடைய கீவா ஜெகநாதனுடைய சுருக்கம். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11, 1906, அதுக்கப்புறம் நவம்பர் 4, 1988 பிறந்திருப்பார். சரியா? 1988 இறந்திருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கவிஞர், இதழாளர், நாட்டுப்புறவியலாளர். ஓகேவா? நாட்டுப்புற பாடல்கள் வந்து நிறைய தொகுத்து கொடுத்திருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் தாத்தா யாரு? உவே சாமிநாதன். சரியா? தமிழ் தாத்தான் யார் அழைப்போம்? உவே சாமிநாதன் அழைப்போம். ஸோ அப்போ உவே சாமிநாதனுடைய மாணவர். ஓகேவா? உவே சாமிநாதனுடைய மாணவர். கீவா ஜெகநாதனுடைய ஆசிரியர் உவேசாவா? ஆமாம். ஓகேவா? உவேசாவுடைய மாணவர் நம்ம கீவா ஜெகநாதனா? ஆமாம். ஓகேவா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதே போல் 1933 வித்துவான் பட்டத்தை வாங்கியிருப்பார். சரியா? இதெல்லாம் இவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம கீவா ஜெகநாதன் அவர் இயற்றிய நூல்கள் நிறைய இருக்கும். நிறைய நூல்கள் இருக்கு. அதில் என்னென்ன நூல்கள்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணுன்றதை ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 7 பெருவள்ளல்கள். சரியா? 7 பெருவள்ளல்கள். நீங்களும் கவி பாடலாம். ஓகேவா? தமிழ் பழமொழிகள். இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவருடைய நூலான வீரர் உலகம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எந்த வருஷம்? அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு என்னது? திமுக ஆட்சி அமைத்த ஆண்டு 1967. அதே வருஷம் தான். சரியா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீரர் உலகம் இவருடைய நூல். வீரர் உலகம்ன்ற நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம் 1967. ஓகேவா? அதுக்கடுத்து மலையருவி என்ற ஒரு நூலை என்ன பண்ணியிருப்பாரு? பதிப்பிச்சிருப்பார். சரியா? பதிப்பாசிரியராக இருந்திருப்பாரு. மலையருவி என்ற நூலுடைய பதிப்பாசிரியர் யாரு? கீவா ஜெகநாதன். ஓகேவா? அது இல்லாமல் அதியமான் நெடுமான் அஞ்சி, பேசாத நாள் பேசாத பேச்சு. பாருங்க, பேசாத நாள் பேசாத பேச்சு, அதிசயம். அதியமான் நெடு அஞ்சி, அதிசய பெண். ஓகேவா? ஸோ அதியமான் அதிசய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அன்பு மாலை, இரு விலங்கு, உதயம், உள்ளம் குளிர்ந்தது, எல்லாம் தமிழ். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அவருடைய படைப்புகள், அதாவது நூல்கள், அவர் இயற்றிய நூல்கள். ஓகேவா? எழில் உதயம். இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இது எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணுமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எல்லா ஐடியிலும் சொல்றதா தான். ஃபர்ஸ்ட் நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. கீவா ஜெகநாதனுடைய நூல் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு தலைப்பு படிக்கிறீங்க அப்படின்னா, என்னென்ன நூல்கள்லாம் அவர் ஏற்றிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. முடியலையா? ஓகே, ரிவிஷன் பண்ணி மனசில் ஒரு பதியலையா? தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணுறது ஒரு வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, கஞ்சியிலும் இன்பம். ஓகேவா? அது ஏழைகளை பற்றி சொல்றது. ஓகேவா? பொதுவானது ஏழை பற்றி சொல்றது. கஞ்சியிலும் இன்பம், கன்னி தமிழ். சரியா? குமரியின் மூக்குத்தி, குழந்தை உள்ளம். இதெல்லாம் இவருடைய நூல்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நூல்கள் இருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஸோ இந்த நூல்கள் பாருங்க, குழந்தையின் உலகம். அடுத்து குறிஞ்சித்தேன், கோயில் மணி, ஞான மாலை, தமிழின் வெற்றி, தனி வீடு, தேன்பாகு, நல்ல சேனாதிபதி, வாழும் தமிழ், விளையும் பயிர். ஓகேவா? இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் தான். சார் இவ்வளோ படிக்கிறோமானா படிச்சுதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கூடிய இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படைப்புகள், அவருடைய படைப்புகளா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய நூல்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு மனசுல பதியல அப்படின்னா, சரியா, மைண்ட்ல ஏறல அப்படின்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்றது ஒரு வழியே கிடையாது. ஓகேவா? இவருக்கு மட்டுமா? எல்லா ஆசிரியர்களுக்கும் அப்படிதான், ஒரு வழியே இல்லை. சரியா? ஸோ அப்போதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அடுத்து இவர் நடத்திய முக்கியமான ஒரு இதழ்னா கலைமகள். ஓகேவா? கலைமகள் இதழனுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர்னு கேட்டேன்னா கீவா ஜெகநாதன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பாடப்பதிலும் பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வயலும் வாழ்வும் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் அவருடைய நாட்டுப்புற பாடல் சார்ந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். சரியா?
ஓகேவா. ஸோ எல்லா பாடல் வரிகளும் கடைசியில் இந்த ஏலேலங்கடி ஏலேலோன்னு வரும், ஒரு நாட்டுப்புற பாடல் சார்ந்து இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி பாடல் வரிகள் சும்மா நம்ம ஜஸ்ட் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். சரியா. ஓடையெல்லாம் தாண்டி போய், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயல் நடுறாங்க, ஒரு நாற்று நடுறாங்க, நாற்று நட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏழைகள் விவசாயிகள், பொதுவாக விவசாயிகள் வேளாண்மை செய்கிறவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாற்றை எடுத்துகிட்டு வந்து நடுறதுலேருந்து அதை ஓட்டி அதை நடுறதுலேருந்து அதை விளைய வச்சு எப்படி கொண்டு வந்து அடித்து போர் அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அது மொத்த கதையும் ஒரு நாட்டுப்புற பாடல் சார்ந்து சொல்லியிருப்பார். சரியா. பார்க்கலாமா. ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி. ஓகேவா. சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி தானே நாற்று நடுவாங்க நம்ம பெண்கள்லாம், அதுதான். ஓகேவா. சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. யாரு? பெண்கள் சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே, நாத்துனானது நாற்று. ஓகேவா. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான். அதை நாற்று நடுவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் இடைவெளி நடுவாங்க இல்லையா, அதான் சொல்றாங்க. அடுத்து ஓடி ஓடி நட்டோம் ஐயா மடமடன்னு மடை வழியா தானே தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக வயல் வரியில அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், நம்மளாம் பைப்பை திருப்பி விட்டு அப்படியே மொத்தமாக பாய்ச்சுவோம், மடமடையாக பாய்ச்சவங்களும் இருப்பாங்க. இப்போ தண்ணீர் பஞ்சமாக இருக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன குண்டுகால்னு சொல்லுவாங்க. ஸோ வட தமிழகத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படி தான் சொல்லுவாங்க, தென் தமிழகத்தில் எப்படின்னு தெரியல. ஓகேவா. அந்த குண்டுகால்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேவா. ரொம்ப தண்ணி அதிகமாக பயன் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நடுவாங்க. ஓகேவா. இப்போ ரொம்ப பறந்து விரிஞ்ச ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம இப்போ மோட்டர் எடுத்து விடுறோம் இல்லை தண்ணீர் பாய்ச்சிடும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் தண்ணி பாய்ச்சா தான் மொத்த இடமும் பாய்க்க முடியும். அப்போ வந்து தண்ணீர் அதிகமாக இருக்கணும் இல்லையா. இப்போ தண்ணீர் குறைவாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, குறைவாக இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அது மடமடையாக பாய்க்கிற மாதிரி பாய்ப்பாங்க. அதான் சொல்கிறாங்க, மடமடன்னு மடை வழியாக மண் குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாளு விட்டு. சாலு நாற்று நடுவாங்க இல்லையா, தண்ணீர் விட நாற்று என்ன பண்ணுவோம், நெல் வளர ஆரம்பிக்கும் இல்லையா, அதான் சாலு சாலா சொல்லுவாங்க. அது சாலு சாலா ஓட்டி நடுவாங்க. அதை சாலு சாலா தாளை விட்டு 4 நாளா வருதம்மா, எது கதிர் வருதம்மா அப்படின்றத சொல்கிறார். ஓகேவா. ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய வந்து கிராமப்புற மாதெல்லாம் படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு புரியும், தெரிய நம்புறேன். அடுத்து பாருங்க, மணி போலே பால் பிடித்து. நெல் வளர்ந்து என்ன பண்ணுவோம், பால் பிடிக்கும் இல்லையா, பால் பிடிச்சு மனதையெல்லாம் மயக்குதம்மா. அது பார்க்கும்போது நெல் வயல்கள்லாம் ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். அடுத்து அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம், நல்லா நாற்று நெல்மணிகள் முற்றியதுக்கப்புறம் அறுப்பறுக்கணும். அடுத்து ஆளு பணம் கொடுத்து வரான். ஆளு பணம் அதை நெல் இது பண்ணுறவங்க ஆளு பணம் கொடுத்து வரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார்கள். நெல்மணிகளை என்ன பண்ணுவாங்க, அதை கட்டி களத்துக்கு கொண்டு போவாங்க. இப்போலாம் வந்து மிஷின் வச்சு அறுத்துறோம் இல்லையா, அப்போ களத்துக்குலாம் கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதுக்கதையா. போரடிப்பாங்க இல்லையா, மாடுகளை கட்டி போரடிப்பாங்க, ஆணைகளை கட்டி, அது யானைகளை கட்டியும் போரடிச்ச காலங்கள் இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, கால்படவும் கதிர் பூரா. மாடுகளுடைய கால்படவும் இல்லை யானைகளுடைய கால்படவும் கதிர் பூரா என்ன பண்ணும், அந்த கதிர் நெல் மணிகள்ல இருந்து நெல் அந்த கதிரில இருந்து மணிமணியா உதிரும். அதான் சொல்றாங்க, கால்படவும் கதிர் பூரா கழலுதையா மணிமணியா. ஸோ இந்த ஒரு நாட்டுப்புற பாடல் கீவா ஜெகநாதன் என்னுடைய ஆசிரியர். ஓகேவா. என்ன ஆசிரியர், தொகுப்பு ஆசிரியர். நல்லா பார்த்துக்கோங்க, இதை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் அவர்கள். ஓகேவா. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட், ஜஸ்ட் நீங்களே இதை படிச்சிருவீங்க, இருந்தாலும் சும்மா படிச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. சொல்லும் பொருளும் குழி அப்படின்னா 1.5 குழி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. குழின்றது என்னது, நில அளவை, நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு, எப்படி நம்ம வந்து சென்ட் ஏக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காணி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நில அளவைகள். அடுத்து பாருங்க, சீலைனா புடவையை குறிக்கும். சான் அப்படின்னா நீட்டல் அளவை, சான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நீட்டல் அளவை. மணி அப்படின்னா முற்றிய நெல்லை குறிக்குது, நெல் மணிகளை குறிக்குது. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வழக்கூடிய வழி, நம்மளுக்கு தெரியும். அடுத்து கழலுதல் அப்படின்றது உதிர்தல், கழுதல் அப்படின்னா உதிர்தல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமக்கக்கூடிய துணி சுருள். இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காவே தெரியும். ஓகேவா. ஏன்னா நாட்டுப்புறம் சார்ந்து நம்முடைய வாழ்வியல பண்பாட்டை சொல்ற மாதிரியான பாடல் தான், அதனால ஈஸியாக உங்களுக்கு மனசுல அது பதிஞ்சிரும், புரியும். ஓகேவா. அடுத்து போரடித்தல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா. அடுத்து பாருங்க, அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பது, அதான் போரடிக்கிறது. ஓகேவா. நெல் தாளில் எஞ்சி இருக்கக்கூடிய நெல் மணிகளை பிரிப்பதற்காக நல்லா போர் அடிச்சு, அதை பார்த்தீங்கன்னா நெல் மணிகளை அடிச்சிருவாங்க களத்தில், அது கயிறு கட்டி இல்லை வந்து நெல் தாளையே வந்து சுருக்கி கட்டி அடிப்பாங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அடிக்கும் போது நெல் மணிகள் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நல்லா உதிர்ந்து இருக்கும், முத்தி இருக்கும், அதெல்லாம் வந்துடும். இந்த சின்ன சின்ன ஒரு சில நெல்மணிகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கடந்து எடுக்கணும். அப்படின்னா அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அது மாடை விட்டு சுற்றி அதை மெரிக்க விடுவாங்க, அதான் போரடிக்கிறது. சரியா. அப்போ நெல் தாளில் எஞ்சிருக்கக்கூடிய நெல்மணிகளை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அது மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க, அதான் போரடிக்கிறது. ஓகேவா. ஸோ இதை சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல் பாருங்க, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று. சென்னல்ல மாடு கட்டி போரடிச்சோம்னா பிரிக்க முடியாது, இந்த எஞ்சிருக்கக்கூடிய விதைகளை பிரிக்க முடியாது அப்படின்றதுனால
ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை, மதுரையோடைய சிறப்பை சொல்ற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேவா? பொதுவாக நாட்டுப்புற பாடல் அப்படின்றது வாய்மொழி இலக்கியம் சொல்லுமா. நாட்டுப்புற பாடலுக்கு வாய்மொழி இலக்கியம் என்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பல்வேறு தொழில்களை குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். ஓகேவா? ஸோ அப்போ மலை அருவி என்ற நூலை தொகுத்தவர் யாரு? கீவா ஜெகநாதன். சரியா? இதான் நம்ம அவருடைய நூல்கள் தொகுப்பாசிரியர் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். சரியா? அது பதிப்பாசிரியர் அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு பாடல், அதில் இருக்கக்கூடிய சொல்லும் போலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் அவருடைய கலைமகள் சொல்லக்கூடிய அவருடைய இதழ்கள். சரி, அவர் நடத்தின இதழ், அதுக்கப்புறம் அவர் இயற்றிய நூல்கள் மற்றும் பதிப்பு நூல்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது, வீரர் உலகம், இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் தமிழ் தாத்தா உவே சாமிநாதனுடைய மாணவர், இவருடைய ஆசிரியர் தமிழ் தாத்தா உவே சாமிநாதன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கவிஞர், இதழாளர், நாட்டு பிறவியலாளர், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? கீவா ஜா, அதை பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதனுடைய சுருக்கம் என்ன, விரிவாக்கம் என்ன, அது இந்த சுருக்கத்தினுடைய விரிவாக்கம் என்ன, இதெல்லாம் எக்ஸாம் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அவருடைய பிறப்பு இறப்பு எல்லாமே இம்பார்ட்டன் தான். சரியா? ஸோ இதே போல தான் மற்ற அறிஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்படி அழகாக படிச்சுக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக கீவா ஜெகநாதன் பற்றி எக்ஸாம் கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ.